இந்த சுனீதிக்கு பிறந்த அந்த துருவன் தூணுக்கு பின்னாடி பார்த்துட்டு இருக்கு, ஏக்கத்தோட பார்த்துட்டு இருக்கு. இது நம்ம அப்பா தானே, நம்ம அப்பா நம்மளையும் கொஞ்ச மாட்டாரா அப்படின்னு நினைச்சுண்டு முன்னாடி நடந்து வந்து இன்னொரு தொடையில உக்காந்துட்டுது. உக்காந்த கையோட அந்த சித்தியா இருக்கக்கூடிய சுருச்சி இந்த துருவனை பிடிச்சு இழுத்தா, நீ என்னடா உங்க அப்பா மடியில வந்து உட்கார்றது, 4 வயசு குழந்தை. அதுக்கு ஒண்ணுமே பேச இல்ல, உத்தமன் வந்து உட்காந்துட்டான், அதனால நானும் வந்தேன். சீ சீ சீ, நீலாம் உட்காரத்துக்கு தகுதியே இல்லை. சுனிதி பிள்ளை தானே நீ, சுருச்சியின் பிள்ளைக்கு தான் தகுதி இருக்கு. நீ என் வயிற்றுல பிறக்கலடா, அந்த பாக்கியம் உனக்கு இல்லைன்னு சொல்லிட்டாளாம். 4 வயசு குழந்தை, நம்மளால தொடச்சு போட்டு போவோம்னு சொல்லுவோம். 4 வயசு குழந்தையால முடியல. அது அழுதுண்டே அவன் அம்மா கிட்ட போச்சான். அவன் அம்மா 10 பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்தாளாம். அம்மா பாத்தியாம்மா, என்னை அவமானப்படுத்தி விட்டாம்மா, அப்பா மடியில என்ன உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டாம்மா, நான் யார் மடியிலம்மா போய் உட்காருவேன். அப்போ சுனீதி அழுதாளாம். ஐயோ, நான் எவ்வளவு ஜன்மாந்தரமா சேர்த்து வச்ச பாவமெல்லாம் நான் கழிச்சுட்டு போனோம்னு நினைச்ச குழந்தையே துருவா, அதெல்லாம் ஒன்ன வந்து தாக்கறதேன்னு அழுதாளாம். அந்நிய ஜன்ம கிருதை புண்ணியை சுருச்யாம் சுருச்சிர்நிருபஹ பாரியேதி ப்ரோச்யதே சான்யா மத்விதா புண்ணியவர்ஜித. அப்போ அந்த குழந்தை சொல்லித்தான், அம்மா பரவாயில்லம்மா, நான் அழதே, நீ அழாதம்மா, ஆனா எனக்கு ஒரு விஷயம் சொல்லுமா, நம்ம அப்பா அடையாத ஒரு பதவியை கூட நான் அடையணும்மா, அதுக்கு ஏதாவது யாராவது வழி கொடுப்பாளாமா, அப்பா என் மேல காட்ட வேண்டிய அன்பை யாராவது எனக்கு காமிப்பாளாமா. குழந்தை கேட்டுதான். அதுக்கு அந்த குழந்தை கேட்ட கேள்வியை சொல்றார் விஷ்ணு புராணத்துல. நான்யதத்தம் அபிப்சாமி ஸ்தானம் அம்பஸ்வகர்மண இச்சாமி ததகம் ஸ்தானம் என்ன பிராப பிதா மம. அப்போ அவ அம்மா சொன்னாளா, தெரியலடா, பெருமாள் கொடுப்பரோ என்னமோ, நீ வாசல்ல மகரிஷிகள்லாம் இருக்கா, அவளை போய் கேளுன்னு சொன்னாளாம். அந்த குழந்தை போச்சுன்னார். விஷ்ணு புராணத்துல அந்த குழந்தை சப்தரிஷிகளை பார்த்ததா சொல்றார் பராசரர். பாகவதத்துல சுகபிரம்மம் அந்த குழந்தை நாரத மகரிஷியை பார்த்ததா சொல்றார். நான் ரெண்டுத்தையும் கலந்து சொல்றேன். சப்தரிஷிகள் என்ன சொன்னாலாம், மரீச்சிங்கிற ரிஷி சொன்னாராம், அநாராதித கோவிந்தைர் நரைஹி ஸ்தானம் நிருபாத்மஜ நஹி சம்பிராப்யதே சிரேஷ்டம் தஸ்மாத் ஆராத்யம் அச்சுதம். குழந்தாய், அச்சுதனை நீ தியானம் பண்ணியான நிச்சயமா உனக்கு அன்பு கிடைக்கும். அச்சுதன்னா யாரு கேட்டுதான் அந்த குழந்தைக்கு தெரியல. பிற்காலத்துல ஸ்ரீ மகாலட்சுமி ருக்மிணி பிராட்டியா பிறந்து கிருஷ்ணருக்கு ஒரு சந்தேஷம் அனுப்ப போறா. ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர ஸ்ரீவதந்தே நிர்விஷ்ய கல்ன விவரைஹி ஹரதோங்கதாபோ ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்தலாபம் த்வயச்சுத ஆவிஷதி சித்தமபத்ரபம் மே அச்சுத த்வயச்சுத. அச்சுதானா என்ன, கை நழுவுதல் இல்லாதவன். சவதின்னு சம்ஸ்கிருதத்தை சொன்னா கை நழுவுதல். நழுவுதல்லாம் என்னன்னா, நம்ம ஒருத்தர்கிட்ட சொல்லி வச்சிருப்போம், அவர் எல்லாம் ஒத்துப்பார். கடைசியில் அவர்கிட்ட போய், ஐயோ நீங்கள் நேற்று சொல்லியிருந்தா நான் ஞாபகம் வச்சுப்பேன், அன்னைக்கு சொல்லிட்டேன் இல்லையா, மறந்து போயிட்டேன். கையை விட்டுடுறார். கையை விடாதவனுக்கு அச்சுதன் அப்படின்னு பேர். அதனால தான் ருக்மிணி பிராட்டி சொல்றா, நீ கை விடாதவன்னு பேரே கிருஷ்ணா, நீ என்ன கை விட்டுட்டியான அந்த பேர் உனக்கு நிலைச்சிருக்காதே, அதனால வந்து என்னை காப்பாத்துன்னு சொல்றா ருக்மிணி பிராட்டி. அந்த அச்சுதனை நீ தியானம் பண்ணுன்னு மரீச்சிங்கிற மகரிஷி துருவனுக்கு சொல்றார். அடுத்தது அங்கீரஸுங்கிற ரிஷி சொல்றார், யஸ்யாந்தஹ சர்ம வேதம் அச்சுதஸ்யாவ்யாத்மனஹ தமாராதய கோவிந்தம் ஸ்தானமக்ரயதீச்சசி. கோவிந்தனை தியானம் பண்ணு. கோவிந்த் குலத்தை வர்த்திக்கக்கூடிய கோவிந்தன், கவாம் இந்திரஹான் இருக்கக்கூடிய கோவிந்தன், அவனை தியானம் பண்ணுனாராம். புலஸ்தியர் சொன்னாராம், பரம் பிரம்ம பரந்தாம யோசௌ பிரம்ம ததா பரம் தமாராத்ய ஹரியாதி முக்திமப்யத்ய துர்லபாம். புலஹர் சொன்னாராம், ஐந்திரமிந்திர பரம் ஸ்தானம் யமாராத்ய ஜகத்பதிம் பிராப்ய யஜ்ஞபதி விஷ்ணு தமாராதய சுவ்ரத. விஷ்ணுவான பகவான தியானம் பண்ணு. கிரது சொன்னாராம், யோ யஜ்ஞ புருஷோ யஜ்ஞோ யோகேஷ பரம புமான் தஸ்மின் துஷ்டே யத பிராப்யம் கிம் ததஸ்தி ஜனார்தனே. வசிஷ்ட சொன்னாராம், பிராப்னோஷ்யேராதிதோ விஷ்ணோ மனசா யத்யதிச்சசி
त्रैलोक्यन्तर्गतं स्थानं किमु वत्सोत्तमोत्तमम् अत्रि சொன்னாராம் परपराणां पुरुषो यस्य तुष्टो जनार्दनः स प्राप्नोति अक्षयस्थानं यत् सत्यं मयोदितो இது விஷ்ணு புராணத்துல இருக்கு நாரதர் சொன்னாராம் தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் இன்பம் பொருள் வீடு அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சதுர்வித புருஷார்த்தம் இருக்கு இல்லையா நாலுத்தையும் ஒருத்தர் கொடுக்கணும்னா பெருமாள் தான் கொடுப்பார் அவரை போய் தியானம் பண்ணு தர்ம அர்த்த காம மோக்ஷேக்யாம் ய இச்சேச்சே ஸ்ரேய ஆத்மனஹ ஏகமேவம் ஹரேஸ்தத்ர காரணம் பாத சேவனோ அந்த குழந்தை பூர்ண பக்தியோட காட்டுக்கு போச்சாம் முதல் மாசத்துல 3 நாட்களுக்கு ஒரு வாட்டி நன்னா கபித்தம் பதரம்ங்கிற அந்த பழங்களை எடுத்து பிழிஞ்சு சாப்பிடுமா எப்பவுமே பக்தி வளர்றதுக்கு காரணம் என்னன்னா சாப்பாடை கொஞ்சம் குறைக்கணும்பா பெரியவாள்லாம் ஆயுர்வேதத்துல ஹிதமித போஜனம்னு பேர் ஆயுர்வேதம் சொல்றது நல்ல மூளை வளர்ச்சி நல்ல ஞாபக சக்தி இருக்கணும்னு நினைச்சா ஒரு விதம் பாண்டு ஹிதமித போஜனம் நல்ல சாப்பாடா சாப்பிடு ஆரோக்கியம் தரக்கூடிய சாப்பாடா சாப்பிடு மித போஜனம் நன்னா இருக்குங்கிறதுக்காக ரொம்ப சாப்பிடாதே ஆழ்வார் சொன்னார் கழுத்தே கட்டளையாக உண்பார் பலர் கழுத்தே கட்டளைனா சாப்பிட்டு முடிச்ச கையோட ஆணு வாய் திறந்தா காக்கா கொத்துமா அவ்வளவு சாப்பிடப்படாதுங்கிறார் அதனால கழுத்தே கட்டளையா அவ்வளவு சாப்பிடப்படாது ரெண்டாவது எவ்வளவு சாப்பிடலாம் சுவாமி போரும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சாப்பிடக்கூடாதான் அந்த போரும்னு நினைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நிறுத்திடணுமா சுவாமி ரொம்ப டஃப்பா இருக்கே இல்லையா ரொம்ப நன்னா ஸ்வீட் எல்லாம் பண்ணான்னு வச்சுக்கோ பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் போடுங்கோ சொல்றோம் இல்லையா ஹிதமித போஜனம் அங்கேயே போயிடுது அப்பவே நம்ம பாகவதம் கேட்டதெல்லாம் மறந்து போயிடும் ஏன்னா அவ்வளவு சாப்பிட இப்போ ஒண்ணுமே இல்லை நீங்க மிக்சியில தக்காளி எல்லாம் போட்டு அரைக்கிறேள் மிக்சியின் மூடி அளவுக்கு தக்காளியை போட்டுட்டேன்னா அரையவே அரையாது பாதி போடுங்கோ பாதி வெறும்னு விடுங்கோ நன்னா அரையும் வயிறும் அப்படிதான் அரை வயிற்றுக்கு சாப்பிடணும் பாக்கி அரை வயிறுல கால் வயிறு ஜலம் கால் வயிறு வாயு அப்பதான் அது அரையும் இல்லையா அது அரையறதுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்க வேண்டாமா இது வரைக்கும் சாப்பிட்டுட்டோம்னு வச்சுக்கோ கஷ்டம் அதனால ஹிதமித போஜனம் சாப்பாட்டை குறைச்சாதான் பக்தி வளரும் அதனாலதான் பாருங்க உபன்யாசம் ஆன உடனே தான் பிரசாதம் கொடுக்கறது வழக்கம் கொடுத்து விட்டா அதுல 2 கஷ்டம் பொதுவா கொஞ்சம் சாப்பிட்டாலே அஷராஃபில் இருக்கும் அப்படி கொஞ்சம் தள்ளும் அப்படி சரி பண்ணிப்பா ஏன்னா எனக்கு ஒன்றும் தெரியப்படாதுங்கிறதுக்காக அதாவது இப்படி சரி பண்ணிப்பா ஏன்னா ஷார்ட்டாக அந்த ப்ராப்ளம்லாம் உண்டு அதனால தான் எல்லா இடத்துலையும் சொல்லிடுவேன் இதை பாருங்க உபன்யாசம் ஆன கையோட சாப்பாடு கொடுங்க முன்னாடி கொடுத்து வச்சேன்னா போகிறோம் நான் பேசுறதும் ஒரே குரலில் பேசினேன்னு வச்சுக்கோ அப்படியே அவளுக்கு வந்து தாலாட்டு பாடுறாப்புல இருக்கும் அதனால் வேண்டாம்னு சொல்லிடுவேன் அதனால ஹிதமித போஜனம் சாப்பாடு குழந்தை 3 நாளைக்கு ஒரு வாட்டி அந்த கபித்த பழத்தின் அந்த சாரத்தை குடிக்கிறதா அடுத்த ஒரு 2வது மாசத்துல 6 நாளைக்கு ஒரு வாட்டி தான் சாப்பாடாம் எது காஞ்ச இலைய சாப்பிட்றதான் அடுத்தது 3வது மாசத்துல 9 நாட்களுக்கு ஒரு வாட்டி ஜலத்தை குடிக்குமா அவ்வளவுதான் 4வது மாசம் எப்படின்னார் 12 நாளைக்கு ஒரு வாட்டி மூச்சு வாங்கி விடுமா இப்படிலாம் இருக்குங்கிற அப்படிலாம் நம்மளால முடியுமா ஏதோ நல்லா சாப்பிட்டுண்டு ஏதோ உயாரமா படுத்துண்டு பரவாயில்ல தேவையில்ல இப்போதான் வைகுண்ட ஏகாதசி ஆயின்னு இருக்கு டிவியில பரவாயில்ல நன்னா தான் இருக்கார் பெருமாள் அப்படி நம்ம கமெண்ட் அடிச்சுட்டு கையில் ஒன்றத்தை ஒரு முருகை குறிச்சுட்டு இப்படிலாம் சாட்டாதான் நமக்கு இருக்கு இது இந்த பிள்ளை இப்படிலாம் இருக்கு பாருங்க அதனால தான் பெருமாள் அந்த குழந்தைக்கு பிரத்யட்சமானார் புரியுறதா வித்தியாசம் அதனால அடுத்தது அப்புறம் ஒத்த கால நின்று தவம் பண்ணி ஜாட்டராக்னி பஞ்சமாக்னிக்கு நடுவில் பண்ணித்தா அதனுடைய தபோசக்தியால் பூலோகமே கலங்கி ஆகாயம் வரைக்கும் கலங்கி போயிடுதான் தவத்தபோபல நிருச்சவசிதே திகல்தே தேவாஸ்திதே ஸ்தவ மிருதயத் கருணாத்ரசேதாஹ त्वद्रूप छिद्रस निलीन मते पुरस्तात् आविर्बभूवित विभो गरुडाधिरूढः இப்போ பெருமாள் அந்த இடத்துல பிரத்யக்ஷமானாராம் கருடன் மேல பிரத்யக்ஷமானாராம் ஏன்னா அந்த குழந்தை தவம் போறதுக்கு முன்னாடி நாரதரை கேட்டிருக்கு நான் யாரை நோக்கி தவம் பண்ணணும் நாரதர் சொல்லியிருக்கார் ஹரியை நோக்கி தவம் பண்ணணும் ஹரி எப்படி இருப்பார் ரொம்ப அழகா இருப்பார் அது எது மேல வருவார் கருடன் மேல வருவார் இப்போ பகவான் கருடன் மேல வராம நடந்து வந்துட்டார்னு வச்சுக்கோ இந்த குழந்தை சொல்லுமா ஐயா நீங்க கருடன் மேல வரல நீங்க பகவானே இல்லைன்னு சொல்லிடுமா பகவானுக்கு ஆதார் கார்டு கருடன் தானா அதனால பகவான் கருடா ரூடிதனா வந்தாராம் அதனாலதான் தீட்சிதர் கொண்டாடினார் नीलमेघजित शरीरों निरतिशयनंदकरों कांची नगर विहारों काली
रक्षित चोरम कलिदोषहर तीर्थ प्रभाव गुरु गुहादिनतो कपिल शुकादि सन्नुत गरुड वारोहं वरद राजमुपस्महे वनजासनादि पूजितं वरद राजं गरुड वारोहं. இன்னைக்கும் காஞ்சியில தேவப்பெருமாள் கருடன் மேல வருதே ஒரு தனி அழகு. அப்பேற்பட்ட கருடனோட பகவான் ஏழினாரா. இப்போ துருவன் திடீர்னு அவன் அக்னிக்குள்ள நடுவில் நின்று இருக்கிற துருவனுக்கு ஜில்லுன்னு ஏசி போட்டா மாதிரி இருக்கான். என்னன்னு கண்ணை திறந்து பார்த்தா அழகான ஒரு ரூபமாம், பூர்ண சந்திரனை ஒத்த திருமுகமாம், அப்போது அலர்ந்த பூர்ண தாமரையை ஒத்த கண்களாம், எள்ளுப்பூ போல மூக்காம், அந்த பவழத்தை இடிச்சு குழைச்சு தேய்ச்சி வைச்சா போல இருக்கக்கூடிய பவழ செவ்வாயாம், கழுத்துல சங்கு தீட்டி வச்சாப்பல கழுத்தாம், பெரிய வக்ஷஸ்தலமாம், பளபளான்னு மின்னக்கூடிய கௌஸ்துபம்ங்கிற மணியாம், கௌஸ்துபத்தில் தன்னுடைய பிம்பம் தெரிகிற அளவுக்கு ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீவத்சம்ங்கிற மருவான மச்சத்தின் மீது அமர்ந்திருக்கின்றாளாம். சிறுத்த இடையாம், இடைக்கு நடுவில் நாபியாம், அந்த நாபியிலிருந்து பிறந்த கமலமாம், கமலத்தில் ரஜசத்தோடு இருக்கக்கூடிய அந்த பிரம்மதேவனாம், அந்த இடுப்பு கீழே ஒட்டியானமாம், ஒட்டியானத்து கீழே மெல்லிஷா அப்படியே மஞ்சள் பட்டு மேலே சாத்திருக்காம், செக்கச்சவேல் அது கீழே வஸ்திரமாம், கமலமும் மல்லிப்பூவும் போட்டி போட்டு அந்த அழகு தெரிய வல்ல அளவுக்கு அழகான பாதங்களாம், சிரிச்சா சந்திரனை 32 பொடி வச்சாப்புல அந்த 32 பல்லும் தெரியறதா, காதுல மின்னக்கூடிய தோடு அப்படியே சந்திர சூரியன் மாதிரி தகதகாங்கிறதா, அந்த கிரீடத்தை பார்த்தாலே கண்டவாற்றால் தனதே உலகன நின்னான்னு இருக்கக்கூடிய ஆச்சரியமான ரூபமாம், கழுத்திலிருந்து நாபியிலிருந்து அந்த கண்டம் குரல் பிறந்தால் அதிலிருந்து பிரணவமும் அதாங்கிற சப்தமும் தோன்றக்கூடிய அளவுக்கு வேதத்வனி கேட்கறதாம். அப்பேற்பட்ட பெருமாள் கருடன் மேல பிரத்யக்ஷமானதை பார்த்தாதான் குழந்தை, ஐயோ நாரதர் சொன்ன பகவானோ அப்படின்னு நினைக்கிறதா, அவரை பார்த்து தன்னுடைய துக்கத்தை சொல்லிக்கணும் நினைக்கிறதா, ஆனா அந்த துக்கம் தொண்டை வைக்க அடைக்கிறதா, அதுக்கு வார்த்தையே வரமாட்டேங்கிறதா. அப்ப பகவான் எந்த கையால கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவழ செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ மறுப்பு சித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விழிப்புத்து கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கேன், அந்த வெண்சங்கத்தை தொட்ட கையை விட்டுட்டு வெண்சங்கத்தின் கையால் அந்த குழந்தையின் கபோலமான அந்த கன்னத்தை தொடராரா. அப்போ அந்த குழந்தைக்கு வந்த துக்கமெல்லாம் கலங்கி போய் பெருமாளை வாயால ஸ்துதி பண்றதுதான் துருவஸ்மிருதின்றா. அப்போ அந்த குழந்தை ஸ்துதி பண்றதா, அததான் ரொம்ப அழகா சொல்றார் தியாக பிரம்மம். ஒரு சின்ன குழந்தைய பார்த்து அந்த சுருச்சி 4 வார்த்தை கடும் சொல் சொன்னாலே அது எப்படி இருந்ததுன்னார், திரிசூலத்தை இரும்புல பண்ணி நெருப்புல காய்ச்சி அவன் காதுல தீட்டினா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும்னார். சா பத்னி சுருச்சி ஜே கர்ண சூலமே நமட்டனோ கன கன ருச்சிர கனகவ சன நினோ கன கன சா பத்னிமா கூட இருந்த பத்னி சுருச்சி சே சுருச்சி என்ற பெயரை உடைய கர்ண சூலமை காதுக்கு சூலம் போல் குத்தக்கூடிய நமாட்டனு வார்த்தைகளை சொல்லி அந்த குழந்தை அன்பை தேடி பகவானை ஸ்துதி செய்த பிறகு பகவான் தோன்றிய அந்த அழகான திருமுகத்தை இனிய பழம் போல் கன கன ரூச்சி. அதேதான் ராமதாசர் சொன்னார், அந்த பெருமாள் வாய் திறந்து சொன்னா எவ்வளவு அழகான வார்த்தைன்னார். பலுக்கே பங்காரமயன கோதண்ட பணி பலுக்கே பங்கார மயனா. அப்பேற்பட்ட அந்த குழந்தை பிரத்யக்ஷமா அந்த பெருமாள் பிரத்யக்ஷமான உடனே சொல்லித்தான், த்வத்தர்ஷன பிரமத பாரதரங்கிதம் தோம் துக்பியாம் திருக்பியாம் நிமக்னமிவ ரூபரசாயணே தே துஷ்டூஷமானமவகம்ய கபோல தேசே சம்ஸ்பிருஷ்டவானசிதரேண ததாதரேண.
அப்போ அந்த குழந்தை ஸ்துதி பண்றதாம் பகவான, நீதானே பகவானே இந்த ஜீவாத்மாவுக்கு அந்தர்யாமியா இருக்க. தம் பிரம்ம பூதமாத்மானமோ அசேஷஹா ஜகதः பதியோ பிரபத்யே சரணம் சுத்தம் துவத்ரூபம் பரமேஸ்வர. பகவானே உனக்கு 1000 தலைகள் 1000 கண்கள்லாம் இருக்கிறதா சொல்றாளே அந்த புருஷ சூக்தம் சொல்லக்கூடிய பகவான் நீதானே. என்ன சொல்றது புருஷ சூக்தம்? சஹஸ்ர ஷீர்ஷா புருஷா, 1000 தலை இருக்கிறதா சொல்றது. அடுத்தது சஹஸ்ராட்சா, 1000 கண் இருக்கிறதா சொல்லுது. 1000 தலைனா எவ்வளவு கண்ணு இருக்கணும்? 2000 கண். ஆனா 1000 கண்ணு தானே சொல்லுது சுவாமி, இவர் என்ன ஒத்த கண்ணு பகவான் மாதிரி காட்சி கொடுத்தாரா? அப்படி இல்லை. 1000னா இங்க 1000னு அர்த்தம் இல்லை, 1000 1000 1000 இருக்கக்கூடிய தலை, 1000 1000 1000 1000 இருக்கக்கூடிய கண்ணு. ஓஹோ, இப்படிதான் அர்த்தமா புருஷ சுக்தத்துக்கு? சுவாமி கேட்கிறோம், கொஞ்சம் அர்த்தம் தெரிஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தோன்றது இல்லையா? 1ஆம் தேதி பிப்ரவரி, இன்னும் 5 நாள், ஆர்எஸ்புரத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவில் அதோட இருக்கக்கூடிய வேத பாடசாலால அடியேன் புருஷ சூக்தத்தை பத்தி காத்தால 9 மணிக்கு சொல்றேன். ஏன்னா போன வாட்டி ஸ்ரீ சூக்தத்தை சொன்னேன், இப்போ புருஷ சூக்தத்துக்கு அர்த்தம் சொல்ல போறேன். ஓ, கார்த்தால சொல்றேளா? அப்படியே தளிகை ஆத்துல பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு வந்துருங்க, இல்லாட்டி எப்படி வச்சுக்கோங்க, தளிகை பண்ணிட்டு வந்துட்டு கேட்டுட்டு அப்புறம் போய் சாப்பிடுங்க, ஏதோ ஒன்று. அன்னைக்கு புருஷ சூக்தத்துக்கு அர்த்தம் சொல்றேன், அங்க வந்து கேட்கணும். இந்த குழந்தை சொல்றதாம், சஹஸ்ர ஷீர்ஷா புருஷஹ சஹஸ்ராக்ஷஹ சஹஸ்ரபாத் சர்வவ்யாபி புவஸ்பர்ஷாத் அத்யதிஷ்டத் தசாங்குலம். பகவானே நீ எல்லா இடத்தையும் வியாபிச்சிருக்கியே, நான் உன்னை என்னன்னு சொல்லுவேன், என்னன்னு புகழ்வேன். அதுக்கு பகவான் சொன்னாரா, நீ என்னை எவ்வளவு அழகா ஸ்துதி பண்றடா, உன்னுடைய பக்திக்கு நான் என்னடா நான் உனக்கு வரம் கொடுப்பேன், கொடுக்குறேன் கேளு. நான் சொல்லக்கூடிய இந்த தெய்வங்கள் இந்திர வாயு அக்னி வருண இவாளுக்கெல்லாம் மேல உன்னை உட்காத்தி வச்சுடுறேன். நீயும் உங்க அம்மாவும் உங்க கூட இருப்பேள். உங்க அம்மா லோகத்துல ரொம்ப கஷ்டம் அனுபவிச்சுட்டா, ஆனா என்ன சேவிக்க வைக்கிறதுக்கு காரணமே உங்க அம்மா தான். நீயும் உங்க அம்மா சந்தோஷமா இருப்பேள். அடுத்தது 36,000 வருஷங்கள் கிட்டத்தட்ட நீ ராஜ்ய பரிபாலனம் பண்ணி உனக்கே ஒரு துருவ மண்டலம்னு ஒன்று தனியா ஏற்படுத்தி வைப்பேன்னாராம். அப்போ துருவன் அதை கேட்டுட்டு ஸ்துதி பண்றானாம். ஸ்துதி பண்ணும்போது ஒரு கண்ணுக்குட்டி ஒரு தாய் பசுவை கண்டால், வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய தாய் பசுவை கண்டால் ஓடி வந்து எப்படி அழுமோ அந்த மாதிரி தாய் தந்தை கிட்டேன்னு அன்பு பெறாத இந்த குழந்தை அந்த அன்னையாய் அத்தனாய் இருக்கக்கூடிய பகவான் கிட்டேன்னு அந்த அன்பை பெற்றவுடன் ஆனந்த பாஷ்பத்துல அழறதா சொல்றார் பாகவதத்துல. சத்யாசிஷோ ஹி பகவன் ஸ்தவ பாத பத்ம ஆஷீஸ்ததானுபரத புருஷார்த்தமூர்த்தே அப்யேவ மரிய பகவான் பரிபாதி தீனான் வாஸ்ரேவ வத்சகமனுக்ரஹதாரதோஸ்மான். அப்ப பகவான் அந்த இடத்துல கிளம்பிட்டாராம். துருவன் வந்துதான். துருவன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டானா. ஐயோ, பகவான் சர்வலோகேஸ்வரன் முன்னாடி பிரத்யக்ஷமானார், ஆகும்போது மோட்சத்தை கொடுன்னு கேட்காமல் மற்ற வரங்கள்லாம் வாழ்ந்து வந்துட்டேனே, இது எப்படின்னார். நீங்க திருநாங்கூர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சீர்காழி திவ்ய தேசங்களுக்கு திருநாங்கூர் திவ்ய தேசங்கள்னு பேர். 108 திவ்ய தேசங்கள்ல 40ஆம் சோழம், 18ஆம் பாண்டியம், 22ஆம் தொண்டை, 2ஆம் நடு, 13ஆம் மலைநாடு, 11ஆம் வடநாடுன்னு சொல்லுவா. அந்த 18 பாண்டிய நாட்டு திவ்ய தேசங்கள், 2 நடுநாட்டு திவ்ய தேசங்கள், 40 சோழ நாடு திவ்ய தேசங்கள்னு இருக்கு இல்லையா? சோழ நாட்டு திவ்ய தேசங்கள்ல சீர்காழியை சுத்தி 14 திவ்ய தேசங்கள். அதனால அங்க மணிக்கூட பெருமாள், மணிமாட பெருமாள் கோவில்ல கருட சேவைன்னு இருக்கும். 11 கருட சேவைன்னு திருமங்கை ஆழ்வார் வருவர், ஸ்துதி பண்ணுவர். 11 திவ்ய தேசத்து பெருமாளும் வந்துருவார். முன்னாடி இருந்த ஒரு உபன்யாசகர் திருக்குடந்தை ஆண்டவர்னு பேரு, ஒரு சின்ன ஐதிஹ்யம் சொல்லுவார். அந்த 11 பெருமாளும் பிரத்யட்சமாயிட்டாளாம். அப்ப ஆனபோது ஒரு வைஷ்ணவர் அங்க இருந்திருக்கார். வைஷ்ணவர உடைய பக்தியை கண்ட பகவான் தன்னுடைய அர்ச்சா திருமேனியை குலைந்து உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கார். நம்மளை கேட்பரா? நம்ம கேட்ட லிஸ்டே வச்சிருக்கோம், அதனாலதான் அவர் கேட்க மாட்டார். அவர் அந்த வைஷ்ணவரை பார்த்து கேட்டிருக்கார், என்ன வேண்டும். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? ரொம்ப சாமர்த்தியம். அவர் இருங்கோ, அப்படியே இருங்கோ, ஆத்துல என் பத்னியை கேட்டுன்னு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாராம். ஆத்துக்கு வந்தார். பத்னி கேட்டா, இன்னும் கருட சேவைக்கு போனதா சொன்னேளே, என்ன பாதி வழியில திரும்பி வந்துட்டே, எதுக்கு வந்தே கேட்டா, இல்ல நான் அங்க போனேன் கருட சேவையில, பெருமாள் வந்தார், தந்தார், உனக்கு என்னடா வேணும்னு கேட்டார், நீ தான் கோச்சுப்பியோன்னு, அதனால வந்து கேட்டுவிட்டு போகலான்னு வந்தேன். அப்படியா? பெருமாள் வந்தார கேட்டாரா? சரி, 2 விஷயம் கேளுங்கோ. என்னடி கேட்கறதுன்னார் அவர். இல்லை, தேயாத துடப்பமும் உடையாத பானையும் தேவை, போய் கேட்டுட்டு வாங்கன்னார். வைஷ்ணவர் வந்தார். சர்வலோகேஸ்வரன், அவாப்த சமஸ்த காமன், சமஸ்த வஸ்து விலக்ஷணன், அகிலஹேய பிரத்யநீகதானன், அநாத பந்து, தீனரக்ஷகன், ஆபத் பாந்தவன், அப்பேற்பட்ட பெருமாள் கிட்ட
கேட்டுட்டேன். என்ன வேணும்னு கேட்டா, தேயாத துடப்பமும் உடையாத பானையும் தேவைனாராம். பெருமாள் தள்ள தள்ள அடிச்சுனாராம். இந்த அஷடு கிட்ட போய் நம்ம வரம் கேட்டோம் பாரு, ஏதோ கற்பக விருட்சத்தினிடம் சென்று கோபேயத்தை கேட்குமா போல. ஒண்ணுமே இல்லை, கற்பக விருஷம் எதை வேணாலும் கொடுக்கும். அதுல மாத்துக்கு வந்துருது கற்பக விருஷம். வந்த உடனே உனக்கு என்ன வேணும்னு கேட்கறது. அதுவா, ஆத்துல மடப்பள்ளியில துடைக்கிறதுக்கு புடுதுணி இல்லை, புடுதுணியை கொடுன்னு கேட்குற மாதிரி அர்த்தமா. புடுதுணி தான் பக்கத்து கடையில் கிடைச்சிடுது, கடையில் கிடைக்காததானே நம்ம கற்பக விஷயத்துக்கிட்ட கேட்கணும். துருவன் வருத்தப்பட்டானாம். ஒரு ராஜா கிட்ட போய் கொஞ்சோண்டு ஒரு பிடி அரிசி கொடுக்குறேளான்னு கேட்டுக்கார மாதிரி மோட்சத்தை கொடுக்கக்கூடிய பகவான் கிட்ட போய் எனக்கு ராஜ்யத்தை கொடுன்னு நான் கேட்டுட்டேனே, எவ்வளவு அஷடுன்னு நினைச்சாராம். ஸ்வராஜ்யம் யச்சதோ மௌடஸ்யாத்மானோ மே பிக்ஷிதோ பத ஈஸ்வராத் க்ஷீண புண்ணியேன பலீகாரா நிவாதனாக. அப்பேற்பட்ட அந்த துருவன் அப்படி நல்ல விதத்தில் ஆண்டு வந்தான். அவனுக்கு 2 பத்னிகள். சுவாமி, இந்த புராணங்கள்லாம் படிச்சாலே ஏதோ இந்த 2 பத்னி 3 பத்னி 100 பத்னியோட இருக்கே. ராமன் மட்டும் ஏதோ ஒரு பத்னி, மற்றபடி ஹரிச்சந்திரன் ஒரு பத்னி, மற்றபடிலாம் பார்த்தா 1 2 3 மினிமம் 2ஆவது இருக்கே அப்படின்னார். நான் என்ன பண்ணுவேன், என்னை கேட்டுவிட்டா கல்யாணம் பண்ணிட்டா நான் வேண்டான்னு சொல்லியிருப்பேன் இல்லையா. அதனால அவ கேட்காம பண்ணிவிட்டா. இந்த கேள்வியை என்கிட்ட கேட்டா பதில் இல்லை. முடிஞ்சுதானே நீங்க தசரதர்கிட்ட போய் கேளுங்க, முடிஞ்சுதானே இந்த துருவன் கிட்ட போய் கேளுங்க. துருவனுக்கு 2 பத்னி. ஒரு பத்னி பேரு பிரமி, சிசுமாரன் ஒரு ராஜாவின் பெண். அந்த பிரமிக்கும் துருவனுக்கும் 2 குழந்தைகள், கல்பன் வத்சரன்னு பேரு. துருவனுக்கு இன்னொரு பத்னி வாயுதேவனின் பெண்ணான இலா. அந்த இலாவுக்கும் அந்த துருவனுக்கும் பிறந்தவர்கள் 2, உத்கலன் மற்றும் ஒரு பெண் ஆச்சு. இவாள்லாம் சுகமா வாழ்ந்துட்டு இருக்கா. இப்ப துருவனுடைய அண்ணா யாரு, அந்த சுருச்சியின் பிள்ளை பேர் என்ன, உத்தமன். அந்த உத்தமன் என்ன எடுத்து ராஜாவாச்சு, அப்படியே ஆண்டுண்டே வருது. யக்ஷர்கள் அவனை கொன்னுட்டதான் நினைச்சுடுறான் இந்த துருவன். நேர யக்ஷர்களோட போய் சண்டை போடுறான். அப்பதான் பிரம்மா தடுத்து நிறுத்துறாரு. இல்லப்பா, இந்த உத்தமன் போனது காரணமே ரொம்ப துஷ்பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தான்னு பகவானே கொன்னுட்டார், யக்ஷர்களோட சண்டை போடாதேன்னா. யக்ஷர்களை இனிமே சாகாமல் தவிர்த்ததனால் துருவனுக்கு யக்ஷர்களின் தலைவரான குபேரன் ஒரு வரம் கொடுக்குறான். என்னன்னா, இனிமே யாரு லோகத்துல ஒரு நல்ல விஷயத்த மறக்காம ஞாபகம் வச்சுட்டு இருக்காளோ அந்த ஞாபக சக்திக்கு துருவா ஸ்மிருதின்னு பேருன்னார். அதனாலதான் பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்தில் எடுக்கும்போது துருவா ஸ்மிருதின்னு எடுக்கிறார். எப்பவுமே பெருமாள் மேல இருக்கக்கூடிய ஞாபகம் இருந்துட்டே இருக்கணும். ஒருத்தர் கேட்டா, நீங்க எப்பெல்லாம் பெருமாளை ஞாபகம் வச்சுக்கிறேன்? நான் ஞாபகமே வச்சுக்கிறது இல்லை, அவரை மறந்தாதானே ஞாபகம் வச்சுக்க. ஒரு விஷயத்தை மறந்தால்தான் கொஞ்சம் நாழி ஆளோட ஞாபகம் வச்சுக்கோ. எப்போ பார்த்தாலும் நம்ம பகவானை ஒரு மனசுக்குள்ள ஓரமா வச்சிருந்தோம்னா நம்மளும் தப்பு பண்ண மாட்டோம், தப்பு பண்றவாளோடையும் சேர மாட்டோம். அபிராம பட்டர் எடுக்கலையா, தரம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும். நம்மளும் ஒழுங்கா இருப்போம், நம்ம இனமும் ஒழுங்கா இருக்கும். அதனால அப்பேற்பட்ட புத்தியை கொடுப்பது பகவான். அதனால துருவனுக்கு துருவாஸ்மிருதியை கொடுத்தாராம் ஆச்சு. இப்போ அந்த லோகத்துல இருக்க நாட்டுல இருக்கவாளெல்லாம் தன்னுடைய குழந்தை மாதிரி பார்த்துண்டானாம் துருவன். தமேவம் ஷீல சம்பன்னம் பிரம்மண்யம் தீனவத்சலம் கோப்தாரம் தர்மசேதூனாம் நேனிரே பிதரம் பிரஜாஹ சொன்னார். அப்ப அது ஆன கையோட அந்த தாய், துருவனுடைய தாய்க்கும் இவனுக்கும் ஒரு பெரிய வாகனம் வந்துதாம் அந்த கல்பத்தின் முடிவில். அப்படியே அது வைகுண்டத்துக்கு கொண்டு போயிட்டான். அந்தே பவத் புருஷநீத விமானயாதஹ மாத்ரா சமம் துருவபதே முதிதோயமாஸ்தே ஏவம் ஸ்மிருத்ய ஜனபாலன லோலதீஸ்த்வம் வாதால்யதாதிப நிருந்தி மமாயகௌகான். இன்னொன்னும் கூரத்தாழ்வான் எடுத்தார். இன்னைக்கும் நீங்க மதுரை பக்கத்துல திருமாலிரும் சோலை, ஆச்சரியமான திவ்யதேசம். அதுக்கு அழகர் கோவில், அழகர் வைகையாத்துல இறங்குறான்னு சொல்றா இல்லையா, அப்பேற்பட்ட அழகர். அழகனுக்கு வடமொழியில சுந்தரராஜன் அப்படின்னு பேரு. அந்த பெருமாளுக்கு எது அழகுன்னா, ஆண்டாள் சொன்னா தோல் ரொம்ப அழகாம்.